தற்போதைய அண்மை செய்தி. திருப்பதி லட்டு விவகாரம் குறித்து பிரதமர் மோடிக்கு ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி கடிதம் எழுதியுள்ளார். புனித தன்மையை சீர்குலைக்க முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு முயற்சிப்பதாக அந்த கடிதத்தில் புகார் கூறியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவியா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவியா, கூடுதல் விவரம் என பதிவு பண்ணுங்க. வணக்கம் வினிதா. திருப்பதி லட்டு விவகாரம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அந்த மாநிலத்தின் அதாவது ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை குற்றம் சாட்டி முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தற்போது கடிதம் எழுதியிருக்கிறார். திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய் மாதிரியை ஆய்வு செய்ததில் மீன், பன்றி, மாட்டுக் கொழுப்பு எண்ணெய் பயன்படுத்தப்பட்டது தெரிய வந்தது. இது தொடர்பாக திருப்பதி மலையில் பேட்டியளித்த தேவஸ்தான செயல் அதிகாரி ஷியாமலா ராவ், முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி உத்தரவின் பேரில் லட்டுக்களின் தரத்தை சோதிக்க முடிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டிருந்ததாக குறிப்பிட்டார். அப்போது திண்டுக்கல்லைச் சேர்ந்த ஏஆர் டைரி தரம் குறைந்த நெய்யை விநியோகித்ததாகவும் விற்பனையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்ததாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து நெய்யில் பாமாயில், மாட்டிறைச்சி கொழுப்பு, மீன் எண்ணெய், தாவர கொழுப்பு இருப்பது தெரிய வந்ததாகவும் அவர் அதிர்ச்சி தகவலை பகிர்ந்திருந்தார். சோதனையில் லட்டுவின் தரம் குறைந்தது கண்டறியப்பட்டவுடன் விநியோகம் உடனடியாக நிறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறியிருந்தார். தொடர்ந்து கடந்த கால ஆட்சியில் ஏழுமலையானுக்கு படைக்கப்பட்ட நெய்வேத்திய பிரசாத தயாரிப்பிற்கும் கலப்பட நெய்யே பயன்படுத்தப்பட்டது எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த சம்பவத்தை அடுத்து சந்திரபாபு நாயுடுவும் ஜெகன்மோகன் ரெட்டியும் ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் மாறி மாறி அறிக்கையை வெளியிட்டிருந்தனர். இந்த நிலையில்தான் இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் திருப்பதி தேவஸ்தானத்தின் புனித தன்மையை சீர்குலைக்க முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு முயற்சிப்பதாக தெரிவித்திருக்கிறார். அரசியல் நோக்கங்களுக்காக கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை அவர் புண்படுத்தியுள்ளதாகவும் ஜெகன்மோகன் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்ந்து தேவஸ்தானத்தின் புனிதம், ஒருமைப்பாடு, நற்பெயரை சீர்குலைக்கும் வகையில் தொடர்ந்து சந்திரபாபு நாயுடு நடவடிக்கை மேற்கொண்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். பொய்யையும் உண்மையையும் பரப்பும் வெட்கமற்ற செயலுக்காக சந்திரபாபு நாயுடுவை கடுமையாக கண்டிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதை செய்தால்தான் கோடிக்கணக்கான இந்து பக்தர்களின் சந்தேகம் நீக்கப்பட்டு புனிதத்தின் மீதான களங்கம் நீக்கப்படும் எனவும் அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவியா.